ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து சில பேர்த்துக்கு வந்து பீக்கிங்காய் எப்படி வாங்கணும்னு தெரியாது. நாட்டுக்காய் வந்து எப்படி வாங்கணும், நாட்டுக்காய் தான் டேஸ்ட் கொடுக்கும். ஹைப்ரிட் காய் பார்த்திங்கன்னா நெடிக்குமா இருக்கும், ஆனால் வந்து அந்த டேஸ்ட் நமக்கு அவ்வளோ கொடுக்காது. பாருங்கள், நாட்டுக்காய் வந்து அதாவது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்கலாம் வந்து இது தெரியாது. அதனால சரின்ட்டு நான் அப்போ வெட்டலான்னு எடுத்துகிட்டு வந்தால் சரி, இருந்தாலும் இது ஒரு வீடியோவாக போட்டோம்னு வச்சுக்க, இப்போ கல்யாணம் ஆன பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியும் கண்டிப்பாக. அப்படிங்கிறதுனால தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு தெரியாது, அதனால் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி போட்டேன். பாருங்கள், இது வந்து வளர்த்தி காய் இல்லை, பார்த்தீங்களா? காயே வந்து குட்டையாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து நாட்டு பீக்குங்க. இது தான் வாங்கி குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி இது மாதிரி பாருங்கள், பச்சை கலரில் இருக்குது. ஹைப்ரிட் காய் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக கருப்படிச்ச மாதிரி, பச்சையும் கருப்படிச்ச மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு அவ்வளோக்கு டேஸ்ட் கொடுக்காது. இது பாருங்கள், காயே குட்டி குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப ஹைட்டாக இருக்காது. அப்புறம் வந்து நம்ம சந்தையில் வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்கணும்னா, இதில் வந்து அப்போதைக்கு வெட்டுறதா இருந்தால் லைட்டாக கருப்படிச்ச மாதிரி இருக்கும். 2-3 நாளைக்கு முன்னாடி வெட்டுற மாதிரி இருந்ததுன்னா பாருங்கள், இதுக்கு அதுக்கு வித்தியாசத்தை பாருங்கள், தெரியுங்களா? இந்த பீக்கிங்காய்க்கும் அந்த பீக்கிங்காய்க்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அது ரொம்ப கருப்படிச்சமே இருக்குது. இது பாருங்கள், கருப்பு அவ்வளோ அடிக்கலை, பார்த்தீங்களா? இது மாதிரி தான் வித்தியாசத்தை பார்த்து வாங்கிக்கணுங்க. பாருங்கள், இது வந்து ரொம்ப நெடிக்குமா இருக்கிற காயில் இதுதான் நாட்டு பீக்கிங்காயை சமைச்சா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் பிக்னஸ், அதாவது வந்து இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ கல்யாணம் ஆகி சமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து நாட்டு பீக்கிங்காயை வாங்கி வீட்டுக்காருக்கு சமைச்சு கொடுங்க. வீட்டுக்காரர் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்கணும், உங்களை ரொம்ப புகழ்பாங்க. என் வீட்டுக்காரம்மா சமைச்சது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இது மாதிரி பீக்கிங்காய் வாங்கி செய்யுங்க. ஆனால் பீக்கிங்காயான்னு நினைக்காதீங்க, பீக்கிங்காயில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது, ஓகேங்களா? இது மாதிரி பீக்கிங்காயை வாங்கி நம்ம செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வெளியில் வச்சு வெட்டிகிட்ருக்கிறேன். ஏன்னா வீட்டில் வெக்காடாக இருக்குதுன்னு சொல்லி, ரொம்ப வெக்கையாக இருக்குன்ட்டு வெளியில் வச்சு தான் வெட்டிகிட்ருக்கிறேன். அதனால் விளக்கு மரம்லாம் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி காய் வாங்கி சமைங்க. நம்ம கார்டன் பக்கத்தில் தான் உட்காந்து க்ளீன் பண்ணி வெட்டிகிட்ருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது மாதிரி பீக்கிங்காயை பார்த்து வாங்கிக்கிங்க பிக்னஸ். ஓகே, பாய்.